ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு ஜென்ரலாக எங்களோட பேஷண்ட் கிட்ட கேட்டால் அவங்க சொல்கிறது வந்து இது வந்து கரண்ட் ட்ரீட்மெண்ட்டு, எனக்கு ஷாக் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் எனக்கு கேன்சர் வந்து போனாலும் பரவாயில்ல, பட் இந்த ட்ரீட்மெண்ட் மட்டும் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். இவங்களுக்குலாம் நான் 2-3 நாள் படம்லாம் வரைஞ்சி மிஷினை காட்டி அதுக்கப்புறம் தான் கன்வின்ஸ் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்தோ அந்த கதையே நடந்திருக்கு. ஸோ இன்றைக்கி ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட்னா என்ன அப்படின்னு சிம்பிளாக சொல்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது அது இன்னும் இபியிலேருந்து வர கரண்ட் இல்லை, இண்டக்ஷன் ஸ்டவ்லேருந்து வர இண்டக்ஷன் பவர் கிடையாது, மைக்ரோவேவன் வந்து வர மைக்ரோவேவன் பவர் கிடையாது. இது வெறும் ஒரு எக்ஸ்ரே ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, அவருக்கு வந்து எனக்கு திருநாள் இருமலாக இருக்குது அப்படின்னா அவங்க அந்த பக்கத்தில் இருக்க லேபில் போய் எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறப்போ நீங்கள் போகிறீங்க, அவர் ஒரு மிஷின் கிட்ட நிற்க சொல்கிறாரு, ஒரு பட்டன் அமுத்துறாரு, ஆகிட்டு முடிஞ்சிச்சு வாங்க அப்படின்னு சொன்னப்பறம்னா ஓ முடிஞ்சிச்சா எனக்கு எதுவும் தெரியலையே அப்படின்னு வெளியில் வந்து பார்க்குறப்போ அந்த எக்ஸ்ரே ஃபிலிம் கையில் இருக்கோ அதே எக்ஸ்ரே யூஸ் பண்ணி தான் அந்த ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸ்ரே மிஷின் வந்து மிஷின் சின்னதாக இருக்கும், பட் இந்த மாதிரி கேன்சர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மிஷின் வந்து நல்ல பெருசாக இருக்கும். இது ஒன்று தான் டிஃப்ரென்ஸு. இந்த ட்ரீட்மெண்ட் எப்படி பேசிக்கலாக பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ட்ரீட்மெண்ட் கவுச் அப்படின்னு சொல்கிற ஒரு பெட்டு மாதிரி இருக்கும். இந்த சிடி ஸ்கேன்லாம் எடுப்பாங்க தெரியுங்களா, அதே மாதிரி ஒரு பெட்டில் படுக்க சொல்லிவிட்டு நம்ம வந்து மிஷினில் படுத்துட்ருக்கப்போ இங்கேயும் அசையக்கூடாதுங்கிறதுக்காக முகமூடி மாதிரி ஒன்று போட்டு உங்களை படுக்க வைப்பாங்க. படுக்க வச்சுட்டு ஒரு மிஷின் இருக்கும், அவங்க படுத்துட்ருக்கப்போ மேலே ஒரு மிஷின் தெரியும், அந்த மிஷின் இந்த பக்கம் ஒரு ரவுண்டு அந்த பக்கம் ஒரு ரவுண்டு அவ்வளோதான் போகும். அது போகிறப்போ அந்த மிஷின் திரும்ப பார்த்தீங்களா, அது திரும்ப சவுண்டு மட்டும்தான் உங்களுக்கு கேட்கும். அது தவிர்த்து உள்ளே ரேடியேஷன் போகிறது தெரியாது, உள்ளே என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே தெரியாது. கம்ப்ளீட் சுத்தமாக பெயின் இல்லாத ட்ரீட்மெண்ட்டு. அண்டு இது எந்த விதமான கேன்சருக்கெலாம் யூஸ் ஆகும் அப்படின்னா கர்ப்பப்பை வாய் கேன்சர், அப்புறம் தொண்டையில் வர கேன்சர், அப்புறம் வயிற்றில் வர கட்டிங்க, உணவு குழாயில் வர கட்டிங்க, மெயினாக மூளையில் வர கட்டிங்க, இதுக்கெல்லாம் வந்து இது வந்து ஒரு எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன். ரேடியேஷனுங்கிறது ஒரு முக்கியமான ட்ரீட்மெண்ட். இந்த ட்ரீட்மெண்ட் பற்றி அறியாமல் இருக்கிறதுனால எத்தனையோ பேர் இப்படி ஒரு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷனை விட்டுட்டு வெறும் இன்ஜெக்ஷன் ட்ரீட்மெண்ட்டு ஆப்ரேஷன் போயிட்டு சில பேர் ட்ரீட்மெண்ட்டே எடுக்காமல் போகிறதுலாம் பார்த்துருக்கேன். இதை பற்றி உங்களுக்கு இன்னும் விவரம் தெரியும் அப்படின்னா என்ன நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், கிளினிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே இருக்கிற லிங்க்கில் நீங்கள் கிளிக் பண்ண முடியும். தேங்க்யூ.